ஏதோ ஒண்ணு சார். ஒரு உறவ வந்து பிரியிறாங்க. பிரிவு அப்டின்னா, அது ஒரு தாங்க முடியாத வலி தானே! இந்த வலிய தனுசு ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ரைட்டு. பிரிவை ஏற்படுத்தியது எந்த கிரகம் அப்படின்னு எடுத்துக்கங்க. 12ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்துல பிரிவை பத்தி பேசுற இடம். ஒருத்தர் வெளிநாடு போயிட்டாங்க, 12ஆம் இடத்த பார்ப்போம். குடும்பத்த விட்டு தள்ளி இருக்கிறாங்க, 12ஆம் இடத்த பார்ப்போம். அது மாரி அந்த 12ஆம் இடம் என்பது அயன, சயன, போக, மோட்சம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த பிரிவை ஏற்படுத்துகிற கிரகங்கள் ராகு, கேது, சனி. அது செவ்வாயோட இன்னும் கொஞ்சம் சேரும் பொழுது அது உக்கிரமான பிரிவுகளாக இருக்குது. இறப்பு மட்டுமே பிரிவு கிடையாது இல்லையா? வாழ்ந்து கொண்டே ஒருத்தரை வந்து மறக்கிறது, அவங்களோட நேசிச்சுக்கிட்டே அவங்களோட வாழாமல் இருக்கிறது, அது ஒரு பெரிய துக்கம் இல்லையா? ஆக தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்து ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு பிரிவை ஏற்படுத்தும் போது மனசை வந்து தலையணையை வச்சு அடித்த மாதிரி அடிக்க மாட்டார், ராடு கொண்டு அடித்த மாதிரி அடிப்பார். அப்போ தனுசு ராசிக்கு வாங்கின அந்த வலி இருக்கு பாருங்க, அந்த பெயின் இருக்கு பாருங்க, ஊமை குத்தா குத்தி விட்டாரியா அப்படின்ற மாதிரி இருக்கும் செவ்வாய் அடிக்கிற அடி. அதனால இவர்கள் ஒரு பிரிவிலிருந்து வெளியில் வருவதற்கு, அந்த உள்காயம் மனக்காயம் மாறுவதற்கு சில நாட்கள் போதாது, சில வருடங்களே ஆகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.